தமிழக அரசியல் களம் எப்போவுமே எதிர்பாராத திருப்பங்களுக்கு பெயர் பெற்றது. அந்த மாதிரி தாங்க இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ஆளக்கூடிய தாவேகா அரசு பொறுப்பேற்று குறுகிய காலம்தான் ஆகுது. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தேர்தல் பரபரப்பானது ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையோடு வரலாற்று சாதனை படைத்தது விஜயனுடைய ஆட்சி. ஸோ விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் கூட ஆகலை, நிறைவடையலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கட்சிகளுக்குள்ளேயே புதிய புதிய சவால்கள், உட்கட்சி மோதல்கள் அப்படின்னு எல்லாமே வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்காக விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன? தமிழக அரசியல் வட்டாரங்களில் இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய விவகாரமாக இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை என்ன மாதிரி வந்து இருக்க போகுது, எப்படி வந்து விஜய் சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களினுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்குங்க. இதனால் அரசியல் களம் மீண்டும் பரபரப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி பார்க்கும்போது கட்சியினுடைய அதிருப்தியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 10 எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் வந்து இழுக்கக்கூடிய முயற்சியில் திமுக அரசானது இறங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகமாக வந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் அரங்கில் இன்னும் நிறைய யூகங்களும் கூட வந்திருக்குன்னே சொல்லலாம். அதிகாரப்பூர்வமாக இன்னும் எதுவும் உறுதியாகலை. இருந்தாலும் கட்சி மாறுதல்கள் குறித்த பேச்சுகள் தொடர்ந்து வந்து பரவிட்டு தான் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் அரசியலில் மிகவும் வந்து சூடு பிடிச்சிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகள் குறித்து தாவேகா தலைமைக்கும் புகார்கள் வந்து போயிருக்கு. ஸோ அது குறித்து கட்சி உயர்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய எதிர்கால அரசியல் திட்டங்கள், அமைப்பினுடைய வலிமைகளை எல்லாம் கருத்தில் வச்சு தான் நிலைமையை வந்து உன்னிப்பாக வந்து கவனிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்படி 10 எம்எல்ஏக்கள் வந்து மாற போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அதிரடியான முடிவுக்கு கூட தயாராகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வெளியாகி இருக்கு. ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவங்களுடைய கட்சியிலேயே வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து செய்து தான் ஆகணும். அதாவது அவர்களுக்கான முக்கிய பொறுப்புகள் வழங்குறது குறித்து ஆலோசனைகள் எல்லாமே வந்து இப்போ பேசப்பட்டுருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே போக முடியாது இல்லையா? ஸோ இதை தான் வந்து விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அப்படி ஒருவேளை அவர் யோசித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற முயற்சியில் தலைமை இப்போ வந்து இறங்கியிருக்காங்க. குறிப்பாக விஜய் தலைமையிலான கட்சியில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள், புதிய பொறுப்புகள் தொடர்பாக விரைவில் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகளும் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினார். தேர்தல் காலத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடித்தார். இருந்தாலுமே கூட அதுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே அதிருப்தி வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அது அவருக்கு ரொம்பவே வந்து பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக புதிய அமைச்சரவையில் இடம் கிடைக்காத ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து இப்போது அவங்களுக்கு கட்சி பொறுப்புகளாவது வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் கூட இவங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக புதிய அமைச்சரவையில் இடம் கிடைக்காத ஒரு சிலர் தான் இந்த விஷயங்களை வந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்காகவே இவங்க சீக்கிரமாக யோசித்து ஏதோ புதிய ஒரு முடிவு வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணியினுடைய ஒற்றுமையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வந்து வழங்கப்பட்டதுனால தாவேகா சார்பில் வென்ற பல மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அமைச்சரவையில் அளவு குறைவாக தான் இருக்குது. இருந்தாலுமே கூட தேர்தலில் முக்கிய தலைவர்களை வீழ்த்தின பல எம்எல்ஏக்களுக்கு எந்த விதமான அரசும் சரி அல்லது கட்சி நிர்வாக பொறுப்புகளுமே வந்து கொடுக்காமல் வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கான கூடுதல் முக்கியத்துவத்தை வந்து அளிக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் தான் இப்போ கட்சியில் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து உட்கட்சியிலே நடக்கக்கூடிய மோதல்கள் தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினை தோற்கடித்து மிகப்பெரிய அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தின விஎஸ் பாபு அமைச்சரவையில் இடம் கிடைக்காதது தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் சரி அவருடைய ஆதரவாளர்களுக்கிடையே மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துச்சு. இப்போ விஎஸ் பாபு உள்ளிட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களுடைய மாவட்டங்களில் கட்சியை வளர்க்க அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் போன்ற முக்கிய நிர்வாக பொறுப்புகளில் வேணும், அதுக்கான முன்னுரிமைகள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி கட்சி தலைமைகிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் மாவட்ட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுத்திருக்காங்க.
ஆட்சி வந்து பொறுப்பேற்ற முதல் மாதத்திலேயே பதவிக்கான எதிர்பார்ப்புகளும் அழுத்தங்களும் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ முதல்வர் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான அரசியல் சோதனையை வந்து பார்த்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். புதிய கட்சியும் பார்த்திங்கன்னா புதுசு தான், அவருக்கு அனுபவமும் வந்து கம்மி தான். அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்போது ஆளுங்கட்சியாக மாறி இருக்கிறதுனால இன்னும் ஒரு சிலருக்கு பதவிகள் வந்து கிடைக்கல. அந்த பதவி எதிர்பார்ப்பு தான் அழுத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து காலியாக தான் இருக்குது. அதிமுக மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகள் வந்து சேர்ந்த போதுமே கூட 9 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை வந்து ராஜினாமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த விஷயந்தான் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டு இருக்குது. இந்த தகவல்கள் வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா தமிழகம் ஒரே நேரத்தில் 15 தொகுதிகளில் இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிமுகவில் நிலவி வரக்கூடிய அந்த உட்கட்சி குழப்பங்களும் தலைமையினுடைய மீதான அதிருப்தியும் அந்த கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகளை வந்து மாற்று கட்சிகளை நோக்கி தான் வந்து நகர்த்தகத்துக்கு வந்து தொடங்கியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை தொகுதி எம்எல்ஏவுமான சி விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் வழங்கின நிகழ்வு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் இவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எஸ்கே சுப்பையா, மரகதம், குமரவேல் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா வந்து செய்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலும் 7 அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது பதவிகளை வந்து எடுத்துகிட்டு ஆளுங்கட்சியான தாவேக்காவில் வந்து இணையறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியிலேயே அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற மதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் தங்களுடைய சுய அடையாளத்தை இழக்க விரும்பாதது அதிருப்தியில் வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துட்டு இடைத்தேர்தலில் அவங்களுடைய சொந்த பம்பர சின்னத்திலேயே வந்து போட்டியிட்டு அவங்களுக்கான தனித்துவத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசியல் காரணங்களால் 9 தொகுதிகள் வந்து காலியாச்சு அப்படின்னா மொத்தம் 15 தொகுதிகள் வந்து காலியாகிடும். அதனால் 15 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படின்றது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான். புதுசாக வந்து பொறுப்பேற்ற தாவேக அரசினுடைய செயல்பாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் அங்கீகாரமாக இல்லை எதிர்க்கட்சிகள் மீது எழுச்சியா அப்படின்றத வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் களமாக தான் இந்த இடைத்தேர்தல் இருக்க போகுது. கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இடைத்தேர்தல் எப்படி இருக்க போகுது, ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும், எதிர்க்கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இப்போ உற்று நோக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ விஜய் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரீட்சை மாதிரி இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது கட்சியினுடைய செல்வாக்கு, அதாவது ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு, எதிர்க்கட்சியினுடைய பலம் மற்றும் கூட்டணிகளுடைய நிலைத்தன்மை இது எல்லாத்தையுமே அளவிடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய மகா பரீட்சையாக இது வந்து மாறப்போகுது அப்படின்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ என்ன நடக்க போகுது அரசியலில் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறாரு, அவருடைய கட்சியானது உடையாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தேவைப்படுது. ஸோ நிறைய பொறுப்புகள் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. பார்க்கலாம் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றதையும், அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.